விஜய் அங்கே போய் பார்ப்பதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று யாரை பார்த்தாலும் எங்களுக்கு விஜயால் திமுகவிற்கு நெருடல் ஏற்படுமா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலளித்துள்ளார். விமான நிலையத்துல போய் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மக்களை விஜய் சந்திக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தால இது திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்குமா? திமுகவுக்கு எந்த நெருக்கடி எங்களுக்காலும் எங்களுடைய அமைச்சர் காலையில தங்கம் தென்னரசு மிக தெளிவாக பரந்தூர் ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அதற்குரிய காரணங்கள் என்ன, அது வந்தால் என்னென்ன பலன், எப்படி வளர்ச்சி அடையும் என்பதையெல்லாம் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, விஜய் அங்கே போய் பார்ப்பதை பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தங்கம் தென்னரசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். யாரை பார்த்தாலும் எங்களுக்கு மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம், நாட்டினுடைய வளர்ச்சி தான் எங்களுக்கு முக்கியம். திமுகவும் தலைவர் MK ஸ்டாலினும் எந்த திட்டத்தை வகுத்தாலும் அது தொலைநோக்கு பார்வையோடு தான் இருக்கும். அது மக்களுக்கு நான் ஏற்கனவே கூட்டத்தில் சொன்னதை போல கடந்த காலத்தில் நாங்கள் செய்ததுதான் தலைவருக்கு பல நேரத்தில் உதவியா இருந்து, அதே போலத்தான் தலைவர் இன்றைக்கு இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைத்த பிறகு அந்த பகுதி எந்த அளவுக்கு வளரப்போகிறது என்பதை பின்னால் உணர்வாங்க. லாங் டேர்ம் முயற்சியாக இது பார்க்க அங்க என்ன சம்பவம் நடந்தது என்பதை சம்பந்தப்பட்ட அமைச்சரை கேட்டால் சொல்றாங்க. திமுக அரசில் பட்டியலின மக்களுடைய அரசு, பட்டியலின மக்கள் அதிகமா படித்திருக்கிறது இந்த மாநிலத்தில் தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.